ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. இது தீர்க்கதரிசிகளுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளின் பாடமானது ஒரு மேற்கத்திய தேவனின் மகிமையை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. God of the Western. சங்கீதம் 72:10. தர்ஷீஸின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ராஜாக்களுக்கு வெகுமானம் தகும். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இந்த மேற்கத்திய தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு வெகுமானங்கள் எங்கிருந்து வருமாம்? தர்ஷீஸின் ராஜாக்களிடத்திலிருந்து வரும். தர்ஷீஸ் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் டார்ஷீஸ் என்றும், இன்னுமாய் வரலாற்று குறிப்புகள் ஸ்பெயினிலிருந்து வருகிற ராஜாக்களை குறிப்பதாக இந்த வார்த்தை அமைந்துள்ளது என்றும் சொல்கிறார்கள். கடல் பயணத்திலே பெரிய சாதனைகளை செய்தவர்கள் என்று நாம் ஸ்பெயின் நாட்டு ஜனங்களை சொல்லலாம். அவர்களுடைய குணாதிசயங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அப்படிப்பட்ட ஒரு பணியை அவர்கள் செய்து வந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தர்ஷீஸின் ராஜாக்கள் மற்றும் தீவுகளின் ராஜாக்கள், இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் போய் தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னொரு இடத்திலே ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமான தீர்க்கதரிசன மாணவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தனக்கு உண்டாயிருக்கிற செல்வ திரட்சியை குறித்து இப்படி எழுதியிருக்கிறார். ஜனங்களை ஆசீர்வதிக்க அதிகாரமும் வல்லமையும் உடைய ஒரு பிரம்மாண்டமான தேவனை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றும் 15வது வசனத்திலே அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த மேற்கத்திய தேவனின் மகிமையை சங்கீதம் 72 பகுதியிலே வாசிக்கும் பொழுது அவருக்கு வரவேண்டிய காணிக்கைகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். மேற்கத்திய நாடுகளின் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார். மற்றும் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜா. ஷேபா என்று சொல்லும் பொழுது அது தென்கிழக்கு அரேபிய பகுதியை குறிப்பதாயிருக்கும். When we say Sheba, it represents the southeastern part of Arabia. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஆபிரகாமின் தேவனை எல்லோரும் ஆராதித்து வந்தார்கள். கிறிஸ்து வந்ததற்கு பின்பதாக இந்த ஆபிரகாமின் தேவனை 2 பிரிவினர் தங்களுடைய கோட்பாடுகளின்படி பிரித்துக் கொண்டார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவன் யாரை குறிப்பிடுகிறார்? இந்த மேற்கத்திய தேவனின் பெயர் என்ன? 18வது வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். தேவனுடைய வார்த்தையை அல்லது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை நம்முடைய ஆத்மாவானது கேட்கும் பொழுது
அது ஒரு பிரமிப்பான வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது. இங்கு பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு என்று எழுதியிருக்கிறது. தேவன் அவர் எதன் தேவனாம்? இஸ்ரவேலின் தேவனாம். அடுத்ததாக அப்படிப்பட்ட இஸ்ரவேலின் தேவனே கர்த்தராகிய தேவன் என்று எழுதப்பட்டது. கர்த்தராகிய தேவன் என்ற வார்த்தைக்கு ஏற்ற ஒரு சொல்லை நாம் இப்படி சொல்லலாம், இரட்சகராகிய தேவனுக்கு, ஜனங்களை ரட்சிக்க காத்திருக்கிற தேவனுக்கு, வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் தேசங்களை தூக்கி எடுக்கிற ஒரு வல்லமையை பெற்ற தேவனாகிய அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறார். தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற வசனமானது நான் யாரை குறித்து பேசுகிறேன் என்கிற ஒரு கேள்விக்கு பதிலை சொல்கிறது. அவரே அதிசயங்களை செய்கிறார். அதிசயம் என்பது திடீரென்று நடக்கிற ஒரு நன்மை, ஒரு ஆச்சரியமான காரியம், எதிர்பாராத இடத்திலே எதிர்பாராத நேரத்திலே ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற ஒரு பேருதவி. இங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அவரே அதிசயங்களை செய்கிறார். இந்த அதிசயங்களை செய்கிறவருக்கு வேறு எதுவும் பெயர்கள் உண்டா என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்றே நாம் பார்க்கிறோம். அநேக பெயர்கள் அவருக்கு உண்டு. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த எல்லா வார்த்தைகளிலும் மனிதர்களுக்கு பிரியமான வார்த்தை என்று நான் சொல்வது அவர் அதிசயமானவர். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலே நம்மை தூக்கி நிறுத்துவது தேவனுடைய அதிசயங்களே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அதிசயம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ? ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து உங்கள் இருதயங்கள் விடாய்த்து போயிருக்கிறதோ? இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்கிற ஒரு அங்கலாய்ப்பும் பெருமூச்சும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ? நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிறதன், இந்த வார்த்தையை உங்கள் ஆத்துமாவிலே கிரகிக்கிறதன் மூலம் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்வீர்களா, அதிசயமான தேவனே, எனக்கு நீர் ஒரு அதிசயத்தை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் கொடுத்திருக்கிற தலைப்பு மேற்கத்திய தேவன். அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேற்கத்திய தேவன் என்று சொல்லுகிறார்கள். அதை அப்படி சொல்வதன் மூலம் நம்மை விட்டு தூரத்திலே அந்த தேவனை வைக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேற்கத்திய தேவன் மேற்குக்கு மட்டுமே தேவன், அவர் தெற்குக்கு தேவன் இல்லை என்கிற ஒரு காரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், அவர் மேற்கத்திய தேவன்தான். சகல மேற்கையும் செழிக்க பண்ணின தேவன் அவரே. இப்பொழுது நான் சொல்கிறேன், இந்த மேற்கத்திய தேவன் என்ன செய்கிறார்? ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். மேலும் இந்த மேற்கத்திய தேவன் என்ன செய்கிறாராம்? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. மேலுமாய் அவர் என்ன செய்கிறார்? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்றும் எழுதியிருக்கிறது. மேலும் அவர் என்ன செய்வார்? அவர்கள் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான மாணவர்களே,
உங்களுடைய இருதயத்திலே சஞ்சலங்கள் இப்பொழுது அலையாய் தோன்றுகிறதோ, இதோ தேவனுடைய வார்த்தையின் சத்தம் ஒரு மனிதனின் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்? அவர் உங்கள் நியாயங்களை விசாரிக்கிறார். நம்முடைய நியாயங்களை அவர் விசாரிக்கிறார். அப்படி அவர் விசாரித்து என்ன செய்கிறாராம்? ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். அடுத்ததாக கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரை கூப்பிடுகிற இந்த வேளையிலே நம்மை விடுவிக்கும்படியான ஒரு அடையாளத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி, இந்த மேற்கத்திய தேவனுடைய இருதயம் யாரை நோக்கி இருக்கிறது? இந்த மேற்கத்திய தேவனுடைய இருதயம் பலவீனனையும் எளியவனையும் நோக்குகிறதா இருக்கிறது. சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிற ஜனங்களை நோக்குகிறதா இருக்கிறது. மேலும் அவர் என்ன செய்கிறார்? அவர் எப்படி அப்படிப்பட்ட ஜனங்களை பாதுகாக்கிறாராம்? அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படும் பொழுது அதற்கு உதவியாக நான் கரம் நீட்டுகிறேன் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்த நூலே இயேசு கிறிஸ்துவின் வேதமாயிருக்கிறது. இங்கு பார்க்கிறோம், வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் அவர் தப்புவிப்பார் என்றும், அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் என்கிற காரியத்திலே அப்படிப்பட்ட வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் எளியவனுக்கும் கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமியானவனுக்கும் அவர்களுடைய ஜீவனிலே பாதிப்பு வராதபடிக்கு அவர்களை குறித்த ஒரு எண்ணம், ஒரு பரிதவிப்பு தன்னுடைய ஆத்மாவில் எப்பொழுதும் உண்டு என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இந்த வேத வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில தானே தேவனுடைய பரிபூர்ண சமாதானம் உங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது என்று நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். 7வது வசனத்திலே அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்கள் எப்பொழுது? நான் சொல்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்கிற நாட்கள் அவருடைய நாட்கள். அவருடைய நாட்கள், அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கிற நாட்கள். அந்த நாட்களிலே தானே நீதிமான் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்பை பெற்றிருக்கிற அந்த நம்பிக்கையுடைய ஜனங்களே நீதிமான்களாம். அப்படிப்பட்ட நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற ஜனங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. நீதிமான் செழிப்பான். ஹல்லேலூயா. மேலுமாய் செழிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதுமா? வேற என்ன வேண்டும்? சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் அவனுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்கதரிசனமானவர்களே, தேவன் மேற்கத்திய தேவனே, ஜனங்களை ஆசீர்வதிப்பதிலும் அவர்களுடைய வேதனைகளில் பங்கு கொண்டு அவர்களை தப்புவிக்கிறதிலும் சகலவிதமான கல்வி, ஞானம், தெய்வீக கிருபை, மனுஷ தயவு, இவைகளிலே சகலத்தையும் அளிக்கிறவருமா இருக்கிற இந்த மேற்கத்திய தேவனாய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் புகழும் உண்டாவதாக. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். அடுத்த செய்தி வரும் வரை தேவனுடைய சமாதானம், அவர் தருகிற பெருக்கம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஷலோம்.